வெல்கம் டு ராஜு பாய் vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கூட எங்கள் காலேஜில் இருக்கோம். நம்ம காலேஜில் கொஞ்சம் இருங்க, பின்னாடி போய்க்கிறேன், பார்த்தாலே தெரியும் வேஷ்டி சட்டை. ஸோ காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு செலிபிரிட்டியை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்படுறேன், ஆசைப்படுறேன். ஸோ வாங்க பிரதர், வாங்க உள்ள வாங்க. என்னங்கடா அது எனக்கே ட்விஸ்ட். என்னங்கடா அது அவன் யார சொல்ல போறான் அப்படிலாம் இல்ல, இவங்க விளையாடுறாங்க வச்சு. அந்த மூஞ்சிய பார்த்தா தெரியாதா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இது நாங்க வந்து சொல்லியிருக்கல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விளாக் பண்ணோம் அப்படின்ட்டு, அப்பயே இவனை கொடுக்கணும் உள்ள அப்படின்றது ஆசை. பட் தம்பி வந்து உழைக்கும் கரங்கள், உழைப்பாதி, அதனால வர்றது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா நம்ம விளாக்லயே அடிக்கடி காட்ட முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவனுக்காக தான் இந்த விளாகே போற. சொல்ல போனா ரொம்ப நெஞ்ச நக்கிரியா. உண்மையிலே இந்த பொங்கல் கால் ஷீட் சொல்லுவாங்க, இவரோட கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல காலேஜ் ஃபுல்லா வந்து சரி பிரச்சனையானாலும் பரவாயில்லன்ட்டு எடுக்கிறதே ஒரு ஆள் தலைக்கு எவ்வளவு திட்டு பத்தியா அந்த மாதிரி. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? போட்டு விட்டுருக்க போலே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்ன தெரிகிறது? சித்து விலாக்ஸ். எனக்கு சித்து அண்ணன் ரொம்ப பிடிக்கும், சித்து விலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்றதும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லது தானே. நல்லா இருந்தா அதுவும் முடிஞ்சிருச்சா? கேமரா ஹோகையா? இப்பதான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் சித்து விலாக்ஸ். அதுக்கே பொறுக்கல. அவர் எப்பேற்பட்ட ஆளு, அவரோட கம்பேர் பண்றீங்க. நேற்று ஐயோ ஆண்டவா, இந்த கதையை கேக்குறீங்க. நேற்று வந்து அந்த இந்த எடிட் போய்கிட்டு இருந்துச்சு, சமணர் விளாக் எடிட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னைக்கு அப்லோட் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கடைசியா சரி டெக்ஸ்ட் ஃபாண்ட்டையும் கொஞ்சம் ஃபில்டரும் கொடுப்போமேன்னு உள்ள போறேன். கேப் அத்தி தண்ணி வரலையே. சத்தி சொல்றேன், மணிக்கு போன் பண்ணி மணி என்ன மணி எடுக்க மணி அவன் போன அதே காசெல்லாம் இல்லன்னு அப்படின்யா எடுக்கிறது அதுக்கே பொறுக்கல. சீரியஸ்லி நேற்று நைட்ல இருந்து மண்டை ஒரு மணி குழப்பிக்கிட்டு எடுப்போமா வேணாமா, அந்த சிம்பு பாட்டு மணி பண்ணலாமா பொங்கல் ஃபங்க்ஷனுக்கான விளாக் தானே. பொங்கல் ஃபங்க்ஷன்ல இப்ப என்ன பண்ண போறோம், என்ன நடக்க போகுது, காலேஜ்ல எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி ஆம்பியன்ஸ், அத ஒண்ணும் இல்ல எல்லாமே தம்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது நான் கொஞ்சம் ரொம்ப ஞாபகம் மறதி, நடந்த சம்பவத்தையே டக்குன்னு மறந்துடக்கூடிய ஒரு ஆளு. அதனால இந்த பொறுப்பை எங்க அண்ணன்ட்ட வர்றேன், அவர் எக்ஸ்பிளைன். சஞ்சய் ராமசாமி மாதிரி அவரு, இவர் தான் பெருசா ஒண்ணும் இருக்க, பெருசா ஒண்ணும் இல்ல. மத்த காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மியா தான் இருக்கும் பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஐயா 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 இவர் போட்டு தள்ளிடுறது பண்ணி அப்படிலாம் கிடையாது. எங்க காலேஜ் பொங்கல் ஃபங்க்ஷன் தான் பெஸ்டா இருக்கும், செமையா போய்கிட்டு இருக்கு. ஐயா போய் சொன்னாலும் பொண்ணு இல்ல, பின்னாடி பாருங்க வ்ளாக்ல வந்து இல்ல முடிஞ்சு ரெண்டாவது அவுட். வ்ளாக்ல வந்து போய் சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். தெரியாதாங்கய்யா அப்பெல்லாம் இல்ல, எங்க பெஸ்ட் காலேஜ், எங்க பிரின்சிபல் தங்கமான மனுஷன். அப்படியாக காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட், ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்ட், எல்லா கிரவுண்டுமே இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா கிரவுண்ட்லாம் கட்டிட்டு இருக்கோம். நல்லா ஜாலியா விளையாடலாம். அங்க இதெல்லாம் பிரின்சிபல் சொல்ல சொன்னது போய் ப்ரமோஷன். ஓகே ஓகே. என்ன கேட்ட? அமௌண்ட் ஓகே ஓகே. எவ்வளவு? 1500? 5000 ரூபாடா. 5000 எங்க கமெண்ட்ல வந்துகிட்டு 1000 கொடுத்தா நம்ம ப்ரமோஷன் பண்றோம். எதுக்கு 5000 வாங்குறீங்க? அரசியல் இது ஒரு சேனல் ப்ரமோஷன் வீடியோ. என்னன்னா 3 பேர் நிக்கிறீங்கன்னா நாங்க 3 பேர் இல்ல, சொல்ல போனா நாங்க ஒரு 10 பேர் கிட்ட. ஒரு முக்கியமான பார்க்க போயிருக்காங்க. ஓபன் எல்லாம் சொல்ல சரி சாரி. இல்ல இல்ல, எங்க பசங்க எல்லாம் கொஞ்சம் முக்கியமான வேலையா பொதுப்பணியில ஈடுபட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் வரல. இத கூட பொதுப்பணியில செஞ்சீங்க, சைட் அடிக்கிறது ஒரு வேலை தான். அந்த மாதிரி இது சரியா? இதெல்லாம் நீங்க கூடாது.
இப்பதான் 2 பேரும் வந்தாங்க. ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் பண்ணியே ஆகணும்னு பேசாங்க. அந்த 2 பேரும் எங்களால பிடிக்க முடியல. நம்ம மணியும் ரிச்சர்டும் தான் வந்தாங்க. பட் ஆனா ரொம்ப ஸ்பீடான ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே நாங்க இந்த இதில் காட்டுறோம். கேமரா வேற அடிக்கடி விழுந்துருது. எனக்கு பயமாவே இருக்கு. ஏன்னா அது முடிஞ்சுன்னா டோட்டல் ராக்கெட் சோலி முடிஞ்சு போய் இழுத்து மூட்டு போ கம்பெனின்ற மாதிரி கிளம்பிட வேண்டியது. அது கம்பெனியாடா? சேனல் இல்லையா அது? ஐயோ, எந்த பக்கம் போனாலும் அழகட்டாயில. நான் கூட அது சேனல் வச்சிருந்தேன், பார்த்தா கம்பெனி வரைக்கும் போறியானே. பரவாயில்ல, நமக்கு நம்ம இது கம்பெனி தான். என்ன அடுத்து நம்ம காலேஜ் சுத்தி காட்டுறோம்ல, வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேச்சுக்கு தான் அந்த வீடியோ வராது கைஸ், பாத்துக்கோங்க. இவனை கொன்னுடலாமா? ஒரு பேச்சுக்குன்றியா வரும் உண்மை. எனக்கு அதான் நேற்று நைட்ல இருந்து பண்ணுவோமா வேணாமா, பண்ணா ஒழுங்கா இருக்குமா, நம்ம கரெக்டா பண்ணிடுவோமா, பாதியிலே கொடுத்துக்கிறோமா, இந்த மாதிரி ஒரே டிப்ரெஷன் தாட் மட்டும் தான். சொல்லப்போனா இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்துருக்கவே மாட்டேன். இவனுக்காக எடுக்கணும்னு நினைச்சேன். சுத்தமா எடுக்கிற மைண்ட் செட்டே இல்ல. எடுத்தா யார் யார் கோஆபரேட் பண்ணுவா, நம்ம கூட யார் நிப்போம், இப்படிலாம் ஒரு தாட்லாம் ஓடுது. இல்ல ஆக்சுவலா இவன் சொல்றதும் ஒரு உண்மைதான். இன்னும் ஒண்ணு என்னன்னா, நாங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிட்டோம், கண்டிப்பா நம்ம 3 பேர் தான் இருப்போம், வேற யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு உண்மை. வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது எங்களுக்கே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நம்ம 3 பேர் தான்டா இருப்போம், வேற யாரும் வரமாட்டாங்கடா அப்படின்னு. வந்தானுங்க. பட் நாங்க கூப்பிட்டோம் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றதுனால நாங்களும் பெருசா விட கூப்பிடல. கேட்க மாட்டேன். போன பொங்கலுக்கு அந்த 8 பேர் கூட நம்ம சரி ஓகே, இதே பேசாம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடலாம். வெறித்தனம் அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த கிளிப்ஸ்ல நான் ஆட் பண்றேன். அந்த இடத்துல எங்க அண்ணெல்லாம் மரண குத்துவாரு. எப்படி பூமியே உடஞ்சு அந்த அளவுக்கு எங்க தரையை குத்துவாரு? தரையை அந்த குத்து கிடையாது, ஆடுவாரு. ஒரு அண்ணன் சாம்பிள் பண்ணிடுறேன். சாம்பிள் எப்படி முனி படம் மாதிரி இப்படி முனி படம் மாதிரி இப்படி தூக்கிட்டு ஆடுவாரா? அதுல லுங்கில கட்டியிருப்பாரு. ஐயா அண்ணன் வேட்டி கட்டியிருக்காரு. அத லுங்கியா மாத்திடுவோம். டக்குன்னு நம்ம ராஜ்கிரண் சார் இப்படி வந்தா ஆட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாரு. ஒரு வாரத்துல போன மாதிரியே இருக்கு. பாக்குறதெல்லாம் அந்த விளாக்னு வந்துட்டாலே பாக்குறதெல்லாம் நம்மள பைத்தியக்காரன் பண்ணியே பாக்குறியா? என்ன தனியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? எந்த அளவுக்கு கான்பிடன்ட்ல இருக்கேன்னா, மனுஷனுக்கு எத்தனை சோதனை. நம்ம எந்த அளவுக்கு பண்ணாலுமே கரெக்டா இருக்குன்றதுல நான் கான்பிடன்டா இருக்கேன். நமக்கு ஆசைப்படுறோமா, நமக்கு பிடிச்சிருக்கா, மாடு பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஆனா எனக்கு இயற்கை கூட தடையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மனவேதனையா இருக்கு. விட்டு பழகிரும். நல்லது நடக்குன்னு சொல்றேன். நடக்கும் ஒரு வார்ம் இன்ட்ரோடக்ஷன். பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படி தெரிஞ்ச தெரியாது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல்ன்றது வந்து ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடுவா, அவ்வளவுதான் கைஸ். அது உங்க வீட்டுல இங்க இல்ல. பொங்கல்ன்றது எதுக்கு வைப்பாங்கன்னா, கதிரவனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வைப்பாங்கன்ற மாதிரி ஸ்கூல் புக்ல படிச்சது ஞாபகம். சொல்றது கரெக்டா இருந்தாலும் வண்டிக்க மாட்டான், அந்த மாதிரி ஒண்ணு சொல்லிடுறாங்க. சீரியஸ்லி சூரிய பகவானுக்கு வந்து இந்த நெற்கதிர், கரும்பு, அப்புறம் அங்க பார்த்து சொல்ற ஞாபகத்துக்கு ஓகே, அதான் நெற்கதிர், கரும்பு, அவர் நமக்கு கொடுத்த எல்லாத்தையுமே ரிட்டன் அவருக்கே கொடுத்து நீ சோத்துக்கு எங்க போவ? அப்படி அவருக்கே கொடுத்து செலிப்ரேட் பண்ற மாதிரின்ற மாதிரி புக்ல படிச்சதான் ஞாபகம். ஆனா திருநாள் தான் பொங்கல் திருநாள். உழவர்கள் நம்மளுக்காக நிறைய பாடுபட்டு அவங்க நெற்கதிரை உருவாக்கி நமக்கான அந்த உணவை வந்து ப்ரெசன்ஸ் பண்றாங்க. அந்த ப்ரெசன்ஸை மதிக்கிற வகையிலையும் அவங்கள மதிக்கிற வகையிலையும் கொண்டாடுற ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன் தான் தமிழர் திருநாள்ன்றது. வந்து இன்னும் சிறப்பு கூடும், அதுக்கு சிறப்பு கூடிய கண்டினியூ ரன்னிங்ல தான் இருக்கு, அது ஆஃபே ஆகாது. இது இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப சிறப்பு. இது வந்து என்னன்னா, தம்பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து முடிக்க போறாரு. இவர் பிஎஸ்சி கிளவுட் கம்ப்யூட்டிங் முடிக்க போறாரு. நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்க போறேன். அதாவது மூணு பேருக்கு இந்த காலேஜ்ல எல்லாருக்குமே ஒரு ஃபைனலான ஒரு செலிப்ரேஷன், ஃபைனல் காலேஜ்ல இருக்க ஒரு ஃபைனல் செலிப்ரேஷன்.
இது மட்டும் ஆனா என்னைக்குமே ஃபைனல் ஆகவே ஆகாது. இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு நமக்கு. இதோட 8வது தடவையா? கண்டிப்பா காலேஜ்ல இருக்க ஒரு ஃபைனல் செலிப்ரேஷன் நம்மளுக்குலாம் ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு செலிப்ரேஷன் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து சோலி முடிஞ்சு. இல்லைன்னா சொல்ல வெளியே போயிடலாம். ஐயா இந்த மாதிரிலாம் இருக்கு, அட்டெண்டன்ஸ் இருக்கு அப்ப. இருக்கு பயப்படாதீங்க. வரதே அழகான என்ன பண்றது, அது இல்லைன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஃபங்க்ஷன் வந்து அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொங்கலா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பொங்கல் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த நாள்ன்றது வந்து நார்மலா காலேஜ் டேஸாவே போயிடும். பட் ஆனா இந்த தடவை பொங்கல் முடிஞ்சிருச்சுன்னா காலேஜ் வந்து மிஸ் பண்ற ஒரு இதாகும். ஸோ இது வந்து ஒரு காலேஜ்ன்றது வேற, காலேஜ் மேல இருக்க ஒரு தனி அடிப்படைன்றது வேற, காலேஜ் லைஃப்ன்றது வந்து வேற. அது வந்து மிஸ் பண்ணதான் போயிருச்சுன்னா அடுத்து நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், அடுத்து ஓடிட்டே இருக்கும். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப் எங்கிறோம்ல. ஆமா, ஸ்கூல் லைஃப் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணதான் செய்வோம். கண்டிப்பா மிஸ் பண்ணதான் செய்வோம். ஏன்னா இழந்த காலங்கள்ன்றது வந்து திருப்பி வராது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதே மாதிரிதான் காலேஜ் லைஃப்ன்றது வந்து முடிய போகுது. அடுத்த மூவ் பண்ணி அடுத்த லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகி நம்ம போக போறோம் அப்படின்றதுக்கு இடையில வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் காலேஜ்ல வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. அதுவும் தமிழர் திருநாள்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ஸான மூமெண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வேஷ்டி கட்டுறதுக்கு ஒரு நாள் தான் நான் அந்த வேஷ்டியை கட்ட முடியும். வெயிட் பண்றா, இல்ல இல்ல முடிக்கிட்டா அந்த சொல்றேன். முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிடுவாரு. அப்ப எதிர்பார்த்தேன் இந்த கல்யாணம் நம்ம போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டிக்கிட்டு இருப்போம். நாங்க பூ போட்டு உன்னை தம்பிக்கு ஃபியான்சி இருக்காங்க, மேரேஜ் பண்றதா இருக்காரு. அந்த மேன்ல இல்ல, போய் 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 ஃபியான்சி இருக்காங்க, மேரேஜ் பண்ற ஐடியால தான் இருக்காரு. ஸ்டோரியில போய் பாருங்க. அந்த ஹைலைட்ல வச்சிருக்காங்க, போய் பாருங்க. கேட்டா இல்லையா அமைதியா இருந்தாலும் அவர்தான் சேனல் ஓனர். இவர் எதுவும் பேச மாட்டாரு, நம்மளதான் பேச சொல்லுவாரு. கேட்டா வெல்கம் டு விஜய். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.